ஹிந்தி ஆடியன்ஸ் ஃபுல்லா ஷீஸ் ஃபேக் இது அதுன்னு வந்தது. யாரா சொல்றீங்க இவ இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போட்டு அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி என்ன அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண. யூ வாண்ட் பிலீவ் நம்ம வந்து இங்க நான் தனியா இவளுக்கு எப்படி பிஆர் பண்றதுன்னு சொல்லி நான் யோசிச்சு ஐ எம் ஜஸ்ட் சோ டிசப்பாயிண்டட். அண்ட் ஒன் டே 24 hours எப்படி ஃபிளிப் ஆச்சுனே தெரியலடி. உனக்கு வந்து நம்ம ஊர் மக்கள் நீ போய் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மி, எல்லாரும் உனக்கு பிஆர் வேலை பார்த்தாங்க. ஆமா, எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் கம்மிங்க. ஏன்னா நமக்கு தெரியாதவங்க எல்லாருமே வந்து குக் வித் கோமாளி வீடியோஸ் கிளிப்ஸ்லாம் எடுத்து யாரா சொல்றீங்க இவ இந்த பொண்ணு நம்ம ஒரு பொண்ணு இது இவ இப்படிதான்டா அப்படின்ற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல எல்லாம் போட்டு அவ்வளோ டிஃபெண்ட் பண்ணி என்ன அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு இதெல்லாம் மறக்காது. எனக்கு தேங்க்ஸ்லாம் நான் சொல்லி உங்களை நான் வந்து ரொம்ப இது பண்ண விரும்பல, ஃபார்முலா இது பண்ண. நீங்க எனக்கு அதுக்கும் மேல ரொம்ப. ஆமா, வெளியே வந்தோன்னா அர்ஜுன் சொன்னா ஸ்ரூ நீ நம்ம ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு. திஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நான் பிக் பாஸ் வெளியே வந்து சொல்றேன், நீங்கெல்லாம் ரொம்ப கைண்டுங்க. எனக்கு எப்படி இங்க தலைவர் நம்ம ரஜினி சாரை பிடிக்குமோ அங்க வந்து எனக்கு சல்மான் சார் இப்ப கிடையாது. ரைட் ஃப்ரம் ஐ வாஸ் 5.5 years old. 5.5 வயசு எனக்கு. அப்போ ஹமாப் கேன் வந்தது 5.5 6 years. அப்பத்துல இருந்து எப்படின்னா எனக்கு எவ்வளோ அவரை பிடிக்கும்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நடுவில் ஹிருத்திக் ரோஷன்லாம் வரும்போது மாறினாங்க. ஓகே வி லைக் ஹிருத்திக். நான் வந்து ஹவு டேர் யூன்னு சண்டை போடுவேன். சல்மான் சொல்லிட்டு எப்படி மாறலாம். அப்புறம் ஒரு 5 படம் இதானோடனே திருப்பியும் சல்மான் சார் படம் வரும்போது வி லைக் சல்மான். இப்போ உள்ள வராது, இப்போ யாரு நீ உள்ள வராது, அந்த மாதிரி ஒரு ஃபேன். ஸோ நான் அவருக்காக தான் அங்க போனேன். இல்லாட்டி பிக் பாஸ்ன்னு ஐ நெவர் வாண்டட் டு டூ. அங்க எல்லாரும் அவரை சல்லு பாயின்னு கூப்பிடுவாரு, நான் மட்டும் சல்லு பேபி சார் அப்படின்னு கூப்பிடுவேன். ஏன்னா எனக்கு அவர் அவ்வளோ பிடிக்கும். ஸ்டேஜ்லலாம் வெக்கப்படுறேன். இந்த சின்ன பசங்களாம் ஸ்டேஜ் ஏற்றி விட்டா இந்த மாதிரி கையடிச்சு இல்லை இப்படி இப்படி. இப்போதான் நான் நோட்டீஸ் பண்றேன் எவ்வளோ அசிங்கமா இப்படி 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 பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப 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 கஷ்டமா இருந்தது. பிகாஸ் எனக்கு வந்து நான் அர்ஜுனை லவ் பண்ண டைம்ல இருந்து இன்னி வரையல நான் பிக் பாஸ் போற வரைய ரொம்ப கம்மி சண்டை போட்டிருக்கேன், ரொம்ப கம்மி. ஐ ஹவ் பின் அ வெரி ஹாப்பி பர்சன். அண்ட் தமிழ் பிக் பாஸ், நம்ம தமிழ் பிக் பாஸ் ஆகுது கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் தேவில் அப்பப்ப இந்த டான்ஸ் ரவுண்டு டான்ஸ் வருது, ஏதோ ஒரு ரோல் கொடுத்து அதை எனாக்ட் பண்ண சொல்றது, அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்மள வந்து அந்த ஜோன்ல இருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது. நோ டான்ஸ், நத்திங். நீங்க பண்ணீங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ சைக்காலஜிக்கல் கேம். போட்டு அண்ட் வில் கெட் டஃபர். ஒரு கட்டத்துல வந்து எல்லாத்தோடையும் சண்டை போட்டேன், எல்லாரோடையும். அண்ட் நான் எப்படின்னா என்னோட ஃபீலிங்ஸ் என்னால உள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு வேற மாதிரி வெளியெல்லாம் இருக்கவே முடியாது. இஃப் ஐம் ஹாப்பி எல்லாருக்கும் தெரியும் நான் ஹாப்பியா இருக்கேன். இஃப் ஐம் ரொம்ப ஃபன்னி சைட் ஆஃப் மீ கம்ஸ் அவுட், ரொம்ப ஹைப்பர் ஆக்டர் தெரியும். அண்ட் இஃப் ஐ எம் ஆங்கிரி இட் ஹேஸ் டு கம் அவுட். வெளியே அதை வந்து அப்படியே காமிப்பேன், டோட்டலா காமிப்பேன், கத்தி காமிப்பேன். பட் அங்க வந்து என்னன்னா ஆங்கர் வேற விதத்துல நான் பார்த்தேன் நிறைய பேர்கிட்ட. ஆஹா அப்படின்னு இருந்தது. இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸோடய நம்ம இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டோட பிஹேவியர், அந்த ஃப்ரெண்டோட லாங்குவேஜ் எல்லாம் வரும்ல ஒரு 2-3 yearsலயே. அர்ஜுனோட நான் 13-14 years டிராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அவனுக்கு அந்த நக்கல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன ஆமா நான் இப்படிதான் பண்ணுவேன், என்னடா பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்து எனக்கே ஐ மைசெல்ஃப் டென்ட் ரியலைஸ் தட் நான் அவன மாதிரி ஐ ஹவ் ஆல்சோ பிகம். இங்க எப்படின்னா ஒரு ஃபைட் நடந்தாலும் பீப்புள் ஆர் பேட் வேர்ட்ஸ்னா சாதா பேட் வேர்ட்ஸ் இல்ல, அந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ்ல அதெல்லாம் நம்ம ஊர் பிக் பாஸ்ல நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நாங்க இங்க வாடி போடான்லாம் சொன்னாலே வில் ஃபீல் பேட். நோ ஆமா இல்ல, மேக்ஸிமம் நம்ம ஃபைட்ல இப்படி வாய்ஸ் ரேஸ் பண்ணுவோம் அவ்வளவுதான். அங்க பேட் வேர்ட்ஸ்லாம் அப்படியே சரளமா இருந்தது. அண்ட் எனக்கு வந்து எப்படின்னா எனக்கு எல்லா பேட் வேர்ட்ஸும் தெரியும், ஹிந்திலயும் தெரியும், தமிழ்லயும் தெரியும். ஆனா யூஸ் பண்ணாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த சீசன் முழுக்க நான் ஒரு பேட் வேர்ட் கூட யூஸ் பண்ணல. இன்ஃபேக்ட் நான் ஏதோ ஒரு வீடியோல பார்த்தேன், அர்ஜுன் தான் எனக்கு அந்த ரீல் காமிச்சாப்ல, நைட்டி போட்டுட்டு அங்க யாரோ ஒரு பையன் நான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டான். நான் அவனை வேற இமிட்டேட் பண்ணி ஃபுல்லா டேபிள் சேர் மேல எல்லாம் ஏறி அதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் நான் சும்மா வீட்டுல பண்ணுவேன். ஓகே, பட் அங்க கண்ட்ரோல்டா இருக்கணும்னு யோசிப்போம். பட் யூ கான்ட். ஒரு பாயிண்ட்ல யூ வில் பிகம் ஃப்ரீ.